பொன்னி சீரியல் 4 எபிசோட்ல நம்ம பொன்னி இந்த சபதத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீர்வுன்னு சொல்லி ஒரே முடிவாக இருக்காங்க. அதனால் அது வரைக்கும் என்னால் உங்கள் ரூமில் தூங்க முடியாது, நான் போயிட்டு ஸ்டோர் ரூமில் படுத்துக்கிறேன்னு சொல்லி சக்தியை எவ்வளோ சொல்லி கேட்காம பொன்னி கிளம்பி நேராக ஸ்டோர் ரூம் போயிடுறாங்க. அந்த வருத்தத்தில் சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நாமளும் அவசரப்பட்டு பொன்னியை தப்பாக நினச்சிட்டோமே. ஆனால் பொன்னி மேலே நமக்கு நல்லாவே நம்பிக்கை இருந்துச்சு. அப்போதைக்கு இந்த பிரீத்தியும் அம்மாவும் போட்டு குழப்பில் நாமளும் கொஞ்சம் தடுமாறிட்டோம். அதனால தான் பிரீத்தி மேலே நாம் லைட்டாக நம்பிக்கை வந்து பொன்னியை சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பாவம் பொன்னி அதனால் நம்ம மேலே கோபமாக இருப்பா. ஏன்னா நாம் அவள் சொன்ன மாதிரி எங்கே சப்போர்ட் பண்ணுமோ அங்கே சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் பொன்னி இப்போ கோபமாக இருக்கா. ஆனால் பொன்னி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரீத்தி எதை தப்பு பண்ணியிருப்பாலும் தான் தோணுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சக்தி தனியாக ரூமில் ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. இதை பார்த்த பிரீத்தி, சக்தி இப்போது ரூமில் தனியாக இருப்பார், கண்டிப்பாக பொன்னி பண்ணலாம் பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். நாம் மட்டும் இப்போதைக்கு போய் கரெக்டாக காய் நோற்றணும் அப்படின்னா ஈஸியாக சக்தியை மடக்கிடலாம்னு சொல்லி பிரீத்தி சக்தி ரூமுக்கு வராங்க. வந்த பிரீத்தி சக்திகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. சக்தி, என்ன சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா இங்கே இருந்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, இல்லை பிரீத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. தெரியும் சக்தி, எனக்கு இந்த பொன்னி இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் சக்தி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, பொன்னி சொல்கிற மாதிரிலாம் நான் கிடையாது சக்தி. ஆரம்பத்தில் நான் உனக்கு காதலிச்சிருந்தான், ஆனால் அப்போதைக்கு நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் தான், இல்லைலாம் சொல்லலை. ஆனால் எப்போது இந்த கல்யாணம் நின்று நீ பொன்னியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதுக்கு பிறகு நான் உன் மேலே எந்த ஒரு நெருக்கத்தையுமே காட்டல சக்தி. அதுக்கு பிறகு நான் உன்னை நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது பொன்னி எதுக்காக இப்படி என் மேலே தேவையில்லாமல் பழி போடுறான்னு தான் சக்தி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இப்போது உன் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்து இருக்கேன். ஆனால் அதை பொன்னி புரிஞ்சுக்கல சக்தி. அதை புரிஞ்சிக்காமல் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இவ்வளோ தூரம் உன்னை விட்டுருக்கா. ஆனால் உனக்கு தெரியும் சக்தி என்னை பற்றி, நான் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான். ஆனால் பொன்னி அதை புரிஞ்சிக்காம நான் என்னமோ நிரூபிக்க போகிறேன், எல்லாத்தையும் நிரூபித்து கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லி பொன்னி தான் சக்தி இப்போது தேவையில்லாமல் இப்படி வீம்பு கட்டி நிற்கிறா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டிருக்க சக்தி பொன்னியை பற்றி பிரீத்தி பேசுறது மட்டும் இல்லாமல் சக்திக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து நின்று பேசுகிறாங்க. சக்தி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ண சக்தி, அந்த பொன்னி பேசலாம் நினச்சி நீ ரொம்ப வருத்தப்பட எனக்கு தெரியுது. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பொன்னியோடைய அறியாமல் தான் சக்தி. ஏன்னா நாம் அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்ல, அதை பார்த்து பொன்னியால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவள் வேணும்னே உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போது உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் அதுக்கு அவள் உண்மையாக இருக்கணும்ல. உண்மையாகவே இல்லாமல் எப்படி சக்தி உன் கூட சேர்ந்து வாழ முடியும்? அதுதான் நாம் பேசிக்கிறதெல்லாம் பார்த்து அவளுக்கு கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் சக்தி அவள் தேவையில்லாமல் என் பேரை கலங்கப்படுத்தி என்னை இந்த வீட்டோடு துரத்தணும்னு நினைக்கிற சக்தி. நீ விடு சக்தி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக பொன்னி புரிஞ்சுப்பா நம்மளை பற்றி அப்படின்னு இங்கே பிரீத்தி சக்திக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து தான் ஒரு உத்தமி மாதிரியும் பொன்னி தன்னை தவறாக பிம்பம் பண்ணி இப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சக்திக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் பொன்னிக்கு சக்தி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பிரீத்திக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக சொல்கிறாரு சக்தி. போதும் நிப்பாட்டு பிரீத்தி, பொன்னியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பொன்னியை விட உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்னியே ஆரம்பத்தில் நம்ம காதலிக்கும் போது எப்படிலாம் நெருக்கமாக இருந்தான்னு சொல்லி, அப்போது நீ பேசுகிற விஷயங்கள்லாம் நான் இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன் பிரீத்தி. நீ அப்போது எல்லாமே ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி தான் பேசியிருக்க, அதை நான் தான் சரியாக புரிஞ்சுக்கல. ஆனால் இப்போது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பொன்னி யார், பொன்னி என் மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையும் வச்சுருக்கா. நீ யார், நீ எப்போ என்னை கல்யாணத்தப்போ விட்டுட்டு போனியோ அப்போவே நான் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து நீ பொன்னியை பற்றி தவறாக பேசாத. பொன்னியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும், பொன்னி எதுக்காகவும் போய் சொல்ல மாட்டா, யாருக்காகவும் அடுத்தவங்களுடைய சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் வேலையில் கரெக்டாக இருப்பாள். அவள் வந்து இப்போது இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இப்படி பேசுகிறா அப்படின்னா கண்டிப்பாக இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் பொன்னி மேலே இல்லை ஓ மேலே தான் பிரீத்தி அப்படின்னு சக்தி பேசுகிறாரு. சக்தி பேசுனதை கேட்டு இங்கே பிரீத்திக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. என்னென்ன சக்தி ஒட்டுமொத்தமாக அப்படியே பொன்னி பக்கம் சாஞ்சிட்டாரு. அப்போது என்ன சக்தி இப்படி சொல்கிற, அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கேட்க, இல்லை பிரீத்தி உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் ஒரு காலத்தில், ஆனால் அந்த நம்பிக்கையை நீயே சுக்குனதாக உடச்சிட்ட. இப்போது நான் முழுசாக ஏன்
100% முழுசாக நம்புறது என் பொண்டாட்டி பொன்னியை தான். அவள் சுத்தமானவ. அவள் எது சொன்னாலும் அதில் கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கும். அதனால் எனக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவளோட வார்த்தையிலும் நம்பிக்கை இருக்குது. அவள் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவளே கண்டுபிடிச்சி அந்த சபதத்தில் ஜெயிப்பா. நீ வேணா பாரேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பிரீத்தியால் ஒன்றுமே பேச முடியல. சக்தி இந்த அளவுக்கு பொன்னி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கானா, இந்த நம்பிக்கையை எப்படி நம்ம உடைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி அப்போ தான் யோசிக்கிறாரு, பிரீத்தி என்னமோ நல்லவன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகணும்னு சொல்கிறா. ஆனால் ஆள் இல்லாத ரூமில் இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட காதலிக்கும் போது எப்படி நெருக்கமாக வந்து நிற்பாளோ அப்படி வந்து நிற்கிறா. நட்புக்குள்ளே இவ்வளோ நெருக்கம் தேவையே இல்லையே. அப்போது பொன்னி சொன்ன மாதிரி பிரீத்தி மனசில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரீத்தி ஏதோ பண்ணியிருக்கா, அதை பொன்னி பார்த்துருப்பா. அதனால தான் பொன்னிக்கு இவ்வளோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அப்போது பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதானா? அப்போது இந்த பிரீத்தி ஏதோ பண்ணுறா, ஏதோ மறைக்கிறா. ஒருவேளை உள்ளுக்குள்ளே நம்மளை அடையணும் அப்படிங்கிற ஆசையில் தான் வெளியில் அதை சொல்லிக்காமல் சுற்றிட்டு இருப்பாளோ. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பொன்னி ஒருவேளை பிரீத்தி மேலே கோவப்பட்டிருப்பாளோ அப்படின்னு சக்திக்கு புரிய வருது. உடனே சக்தி சொல்கிறாரு, பிரீத்தி ஒன்றும் இல்லை பிரீத்தி, கண்டிப்பாக பொன்னி சொன்ன மாதிரி எது மறைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நானும் பொன்னிக்கு உதவி பண்ணி அந்த விஷயத்தை கண்டுபிடிப்பேன். ஏன்னா நீ என்ன கல்யாணத்தப்போ என் மேலே சொத்து இல்லைன்னு சொல்லி என்னை அம்போன்னு விட்டுட்டு போன பார்த்தியா, அப்போவே உன் மேலே இந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த டைமிங்கில் மட்டும் என்னை தாண்டி நல்ல ஒரு பணக்காரன் கிடச்சிருந்தானா கண்டிப்பாக இந்நேரம் நீ அவனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருப்ப லைஃப்பில். அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு தானே அப்படின்னு சொல்ல பிரீத்தியால் ஒன்றுமே பேச முடியல. பிரீத்தி, நீ இப்போது என் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபாக தான் இங்கே வந்திருக்க. அதனால் நீ அந்த லிமிட்டில் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நல்லது பிரீத்தி அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சக்தி. அது மட்டும் இல்லாமல் கூட சீக்கிரம் பிரீத்தி உன்னுடைய அம்மா அப்பா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சீக்கிரமாக எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவு கட்டுவேன் பிரீத்தி அப்படின்னு சக்தி சொல்ல, பிரீத்தியால் எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாங்க. சரி பிரீத்தி நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி சக்தி பிரீத்தி அனுப்புகிறாரு. பிரீத்தி யோசிச்சுட்டே வராங்க. சக்தி என்ன பொன்னி பக்கம் இப்படி சாஞ்சிட்டான், இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சக்தி நம்ம அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி நம்மளை இந்த வீட்டை துரத்திடுவானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. போகும்போது கரெக்டாக பிரீத்தியுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பிரீத்தி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, அப்போ வீட்டோட வெளியில் போலியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா, அவள் என்னமோ வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு திடீர்னு திரும்பி எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சபதத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாமா. இந்த சக்தி வேற பொன்னி பக்கம் அப்படியே ஒட்டுமொத்தமாக சாஞ்சிட்டான். எனக்கு இப்போது என்ன பண்ணுறதே தெரிலம்மா. எப்படி இந்த பொன்னியை சக்தி கிட்ட கெட்டவன்னு சொல்லி நிரூபித்து எப்படி நான் சக்தி கூட ஒன்று சேர போகிறேன்னு தெரிலம்மா எனக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் பிரீத்தி, நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. மா அப்படி ஒன்றும் நடக்கலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் தூக்க மாட்டே செத்துருவோம்மா. ஏன்னா எனக்கு வாழவே பிடிக்கல. சக்தியில் வாழ்க்கையை என்னால் இப்போ நினச்சி விட பார்க்க முடியலம்மா. இப்போது என் மனசு முழுக்க சக்தி தாம்மா இருக்கான். கண்டிப்பாக சக்தியோடு நான் சேர்ந்து வாழணுமா. அப்படி வேறு யாரும் சக்தியோடு சேர்ந்து வாழ்றதுனால பார்க்க முடியாது, சக்தி இல்லாத வாழ்க்கையினால நினச்சி கூட பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுகுறாங்க பிரீத்தி. அதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவால் ஒன்றுமே பேச முடியல. தான் போன்ற வாழ்க்கை இப்படி போச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சக்தி கண்டிப்பாக பொன்னி இந்த சபதத்தில் ஜெயிச்சு ஆகும்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் பொன்னி எப்படி இந்த பிரீத்தியை பற்றி விஷயங்களை கண்டுபிடிச்சி வெளியில் சொல்ல போகணும்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க.